ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் வறுவல் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த கடுகு பொரிஞ்சதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நல்லா தாளிக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் வச்சிங்க அப்படின்னா தான் வந்து அந்த கோவக்காயோட வதங்கி வரும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். அதனால் அதே நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அது எண்ணெயிலே வதங்கும் போது வந்து அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருகி போயிடும். அதே இந்த ஷேப்பில் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நான் கோவக்காயை வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீளமாக இருக்கிறதையே 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ தான் சீக்கிரமாக வெந்து நமக்கு சூப்பராக சீக்கிரமாக டேஸ்டியான கோவக்காய் வறுவல் கிடைக்கும். ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து வேக லேட் ஆகும். அதனால தான் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் நீங்கள் நல்லா கட் பண்ணி வச்சு எல்லா பக்கமும் நல்லா அந்த வெங்காயம் பிடிக்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நல்லா இந்த உப்பு எல்லா பக்கமும் கலந்து விடுற அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு மஞ்சள்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா கலர்ஃபுல்லான கோவக்காய் வறுவல் நமக்கு கிடைக்கும். அதனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் மஞ்சத்தூள் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொடுக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கோவக்காயில் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா இது வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இல்லைனா ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நீங்கள் நல்லா மூடி வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா போதும். அதை நசுக்கி பார்த்தீங்க இல்லைனாலும் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் அது வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இதை நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒன்றுமே இல்லை, தண்ணியே இல்லை. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டேன். இனி வந்து நீங்கள் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் நல்ல மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்ந்து வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த மிளகாய் தூளும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா இந்த மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்குங்க. இப்போ இந்த கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த கோவக்காய் வந்து நார்மலாகவே வந்து என்னதான் நம்ம வேக வச்சாலும் அந்த அப்படியே தான் அந்த க்ரீன் கலரில் இருக்கும். அதனால் இது நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வந்து அப்படியே சிம்லேயே வச்சு வேக வச்சுருங்க. அந்த எண்ணெயிலேயே அது கொஞ்சம் வதங்கி வறுவல் மாதிரி வரணும் நமக்கு. கொஞ்சம் அந்த தோல் சுருங்கி கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா அது வாட்டுக்கு நல்லா ரொம்ப நேரம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அந்த மசால் வாடையெல்லாம் போய் அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.